நம்முடைய தெய்வன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். சங்கீதங்களின் புத்தகம் 115வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று காணப்படுகிறது. அப்போது இந்த வசனத்தில் நான் இப்படி காணப்படுவது, கர்த்தர் யாரை வர்த்திக்க பண்ணுவார் என்று கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களைத்தான், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களைத்தான் அவருக்கு ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பெரியோரையும் சிறியோரையும் எல்லா மனுஷரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவற்றிலெல்லாம் அவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக குறைவுபட்டிருக்கிறோம்? நாம் வருமானத்தில் குறைவுபட்டிருக்கிறோமா? ஆரோக்கியத்தில் குறைவுபட்டிருக்கிறோமா? இல்லது நாம் வேலை இல்லாமல் இருக்கிறோமா? அதில் ஒரு குறைவு இருக்கிறதா? நம்முடைய மிருக சம்பத்துகள் குறைவுபட்டு போகிறதா? பறவை சந்தப்பத்துகள் நமக்கு குறைவிட்டு போகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய இதில் நாம் குறைவுபட்டிருக்கிறோமா? எதில் நாம் குறைவுபட்டிருக்கிறோமா? அல்லமல் தலைமுறைகள் இல்லாததுனால ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்போ என்னதில் நமக்கு ஒரு குறைவு இருக்கிறதோ அதில் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால் நம்முடைய குறைவுகளை கர்த்தருடைய கரங்களில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு பயப்பட்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குறைபட்டிருக்கிற இந்த விஷயத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நிறைவை தந்து, ஆண்டவரே, நீர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் எங்கள் வீட்டில் உள்ள சிறிய பிள்ளைகள் முதல் துவங்கி வயதான முதிர் வயதுள்ள பாட்டி தாத்தா வரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ உமது கிருபையை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. உம்முடைய வழிகள் நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.